சின்ன பிக்சர் ஃபுல்லாவே குபேரா அப்படின்ட்டு யாரும் பேசுறது இல்ல. ஆனா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல மட்டும் 100 கோடியில 1000 கோடி உள்ள ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு அவர் தான் குபேரா. குபேரானாக்கா 1000 கோடிக்கு மேலேயே கணக்கே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதா. Hello, hi everyone. Welcome to Bengaluru Cinema. You know what? I'm standing here in Mukunda Theatre. We came for your Kubera movie of Dhanush. Review Bengaluru Cinema. The person is will explain you the further movie. படம் 3 hours ஆயிடுச்சுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்ராக் ஆயிருந்துக்கு செகண்ட் ஹாஃப் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணாங்க நம்மளுக்கு என்னத்தான் இதுன்னு. மெயின் மாரல் படுத்துது என்னன்னா லைக் காசு நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணோன்ட்டு. காசு எல்லாருக்கும் தேவைதான், காசு இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை தான், காசு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான் நம்மளுக்கு. ஸோ ஒரு காசை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணோன்ட்டு தனுஷ்க்கு கேரக்டர் வேற லெவலில் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஆக்டிங்கு, அந்த எமோஷன்ஸு, லைக் அந்த கேரக்டர் ஒரு பிச்சைக்காரனா எப்படி வாழணும், அந்த பிச்சைக்காரங்களோட எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அவங்க என்னத்தான் பட்டு வர்றாங்க, அவங்களுக்குள்ள எவ்வளோ சோகம் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு எல்லாமே அவங்க கரெக்டாக கன்வே பண்ணிட்டுக்கிறார் தனுஷ். அப்புறம் காசு தாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க நம்மளை பார்த்துக்கலாம், நம்ம மேலே இருக்கிறாங்க நம்மளை பார்த்துப்பான். மற்றவங்களுக்கு நல்லதே நினச்சா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அவ்வளோதான். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் இருந்தால் வாழ்க்கை. தலைவஸ்டில் சொன்னால் ஓம் நமச்சிவாய. தலைவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸு, யங்ஸ்டர்ஸு எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இதில் என்ன ஒன்றா, நீயும் நானும் மேலே இல்லை, எல்லாருமே ஒரே சம்பவம்னு சொல்கிறத படத்தில் காமிச்சிருக்காங்க. தலைவா, நீ குப்பையில், மேடில், பள்ளத்தில், வெயிலில், மலையிலன்னு சொல்லி கஷ்டப்பட்டுருக்க. அதுக்கான பலன் நாங்கள் திரையில் பார்க்குறோம். உனக்கு கோடி நமஸ்காரம், கோடி நன்றி. இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படாதீங்க. நீங்கள் வந்து ஃபேன்ஸ் பெருமையாக இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொன்னீங்க. நீங்கள் ரொம்ப பண்ணிட்டீங்க. அதே மாதிரி நாங்களும் ஃபேன்ஸ் நீங்கள் பெருமையாக இருக்கிற மாதிரி உங்களை காப்பாற்றுவோம், பண்ணுவோம். உங்களுக்காக என்றைக்குமே நாங்கள் துணையாக இருக்கோம். உயிரே கொடுப்போம். உயிரே கொடுப்போம் கண்டிப்பாக. தலைவா, இவ்வளோ கஷ்டப்படாதீங்க, வேணாம். நாங்கள் வந்து ரொம்ப பார்த்துட்டோம். அந்த குப்பையில் ஏன்ஸ் நடக்கிறதெல்லாம் எங்களால் முடியல. ஒரே ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குவீங்கன்னு தெரியும். கர்நாடகா ஃபேன்ஸ் ஆப்பா, எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் எப்படின்னா கொடுத்துட்டீங்கன்னா எல்லா சார்பாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. தலைவா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்களும் தனுஷ் ஃபேன்ஸ் பொல்லாதவன் டீம் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக வெளி விழா காணும். நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. 100 crore 1000 crore போய்ங்க. இந்த டைமில் இந்த மாதிரி மூவி வரதான் ரேரு. அது இந்த மாதிரி இருக்கிற டாப்ல இருக்கிற ஆக்டர் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி செலக்ட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் யாராலையும் எடுக்க முடியாது. இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் இது பண்ணவும் மாட்டாங்க. மஸ்ட் வாட்ச் மூவி, எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்க. இப்போ இருக்கிற டைமில் இந்த மாதிரி மூவி தேவையான மூவி. ஃபேமிலியோட நல்ல படம் பார்க்கலாம், ஃபேமிலி மொத்தமாக பார்க்கலாம். வந்து எல்லாம் வந்து பாருங்க. நான் என்ன சொல்லணும்னு தெரில, அதனால சொல்கிறேன். கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுக்குறீங்களா? நான் இன்னைக்கு என்ன கிழமைண்ணா ஸ்டார்ட் பண்ணலாம்? இன்னைக்கு என்ன கிழமைண்ணா? வெள்ளிக்கிழமையில. வெள்ளிக்கிழமை ஆனாக்கா மசூதியில் வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்களே, அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் ஒருத்தர் பிச்சைக்காரனும் பிச்சை வேண்டுறாங்க. எல்லாரும் எல்லாத்துக்கும் பிச்சை வேண்டுறாங்க இல்லைங்களா? அதனால அந்த பிச்சை எடுக்கிற காசு அதெல்லாம் பெருசு இல்லை, மதர்ஸ் லவ் தான் பெருசு அப்படின்ட்டு நல்லா காமிச்சுறாங்க. ஆனால் அதில் லாஸ்ட்டில் ஒரு சீன் இருக்குது. சின்ன பிக்சர் ஃபுல்லாகவே குபேரா அப்படின்ட்டு யாரும் பேசுறது இல்லை. ஆனால் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் மட்டும் 100 கோடியில் 1000 கோடி உள்ள ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு அவர் தான் குபேரா. குபேரானாக்கா 1000 கோடிக்கு மேலேயே கணக்கே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதா இந்த பிக்சரு அப்படின்ட்டு. காசு பண்ணாலாம் பெருசு இல்லை, எல்லாமே நம்மளுக்கு நல்லது நினச்சாக்கா நல்லது தான் நடிக்கும். யாரையோ சின்னதாலாம் எல்லாம் இடம் போட்டுறக்கூடாது. ஒரு பிச்சைக்காரனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்கக்கிட்டே சாமிக்குது, அவங்க கையிலேயே ஒரு சாமி கிடைக்கும். ஏன்னாக்கா இப்போ நீங்கள் வேறு யார்கிட்டனா போயிட்டு பணக்கார்ட்ட கேட்டு பாருங்க, காசு தான் கொடுக்குவாங்க. ஆனால் பிச்சைக்காரன்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு என்னாக்குதோ கையில் காசு ஆகட்டும், இல்லை தண்ணினா ஆகட்டும், சாப்பாடுனா ஆகட்டும், எதுனா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு நாள் யாருன்னா வாழ்ந்து காமிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர். நன்றிண்ணா. நான் அவர் ஆக்டிங்கை பற்றி சொல்லணுமா? என்னன்னா சொல்றீங்க, போயிட்டு கோலி 6 அடிக்கு வர அப்படின்னு கேட்டாக்கா அது தப்பு இல்லையாண்ணா? ஈசல கப்பே அடிச்சுக்கிறாரு. இன்னும் என்னன்னா ஆக்டிங்கை பற்றி சொல்றது எல்லாம் பயங்கரமா இருந்துச்சுண்ணா. கப்பே குத்துலாண்ணா.
நிஜமால கப்பை குத்தல, அங்க உள்ள இருக்கிற சேவையில பந்தயம் அச்சிச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. அவங்க ஆக்டிங் எல்லாம் ஸ்மூத்தா தான் போகுது, நல்லா போகுது. நல்ல காமெடியெல்லாம் நல்லா நடிச்சுக்கிறாங்க. எமோஷனலா அழுவுற சீனிங்ஸ் எல்லாம் பயங்கரமா நடிச்சுக்கிறாங்க. சாமி தான் அவங்களுக்கும். பிச்சை எடுக்கிறவங்க எப்படின்ட்டு இதுல சரி கரெக்டா காமிச்சாங்க. ஒரு பணக்காரங்க பிச்சை எடுத்தா அவங்களுக்கு என்ன வழின்னு இதுல கரெக்டா பிடிச்சிக்கிறாங்க. செம்மையா இருந்துச்சு படம். தனுஷ் தான் தளபதி ஃபேன். ஆனா தனுஷ் ஆனா அவருக்காக தான் பிக்சருக்குமே வந்தோம். ஏன்னா இந்த பிக்சருக்கு அவ்வளவு கூட்டம் இல்ல. போன ராயனுக்கு வந்துக்கணுமா இருந்துச்சு நீங்க, அப்ப புரியல இப்ப புரியுதுன்ற மாதிரி. அவங்களுக்கு என்ன தெரியுமா வேணும், அந்த மூவி இது கான்செப்ட் எல்லாம் ஒன்னும் வேணாம். ஏன்னா மாசாக்கணும், டெரராக்கணும், ட்ரில்லராக்கணும், அதுலயே ஒரு நல்ல விதமான காமிக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்து பண்ணோம். எல்லா பிக்சர்ல ஒரு ஒரு திரைக்கதையோ கதையோ நல்லா இருந்தாக்கா படம் ஓடும் அப்படின்ற மாதிரி தான் வெற்றிமாறன் சார் சொல்ற மாதிரி தான் ஓடும் இந்த படம். நல்லா இருக்குது. ஃபேமிலியா எல்லாம் வந்து பார்க்கலாம். ஆனா பிச்சைக்காரங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்களும் ஒரு விதமான கடவுள் மாதிரி தான். என்ன சொல்றது, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தோம். தனுஷனுடைய பெரிய ஃபேனு. யாருமே அச்சு சொல்றேன், பொதுவாக சொல்றேன். தனுஷன் நான் ஃபேன்ரை விட்டுட்டு பொதுவாக சொல்றேன். எந்த ஆக்டருமே, எந்த இந்தியன் ஆக்டருமே சரி, காலிவுட் ஆக்டருமே சரி, பாலிவுட் டாலிவுட் எந்த ஆக்டர்னா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சீனு, இந்த மாதிரி ஒரு படத்தை யாருமே எடுத்து பண்றதுக்கு தைரியம் வேணும். தைரியன்றதை விட அவர் சினிமாக்காக அவர் பிறந்தாரு, இல்லை அவருக்காக தான் சினிமா பிறந்துச்சான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் சீன், என்ட்ரி சீனுக்கு அவர் வரும்போது கண்ணே கலங்கிருச்சு. ஒரு ரசிகனா என்ன சொல்றதுன்னு தெரியல, கண்ணே கலங்கி ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகி. இந்த மாதிரி யாருமே அச்சு சொல்றேன், இந்த மாதிரி சினிமாவில் யாருமே பண்ண மாட்டாங்க. நடிப்புக்காக என்ன வேணா பண்ணலாம், நடிப்புக்காக எப்படி வேணா நடிக்கலாம், டூப்பு போட்டு நடிக்கலாம், இல்லை மேலேருந்து குதிக்கலாம். ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அங்கேருந்து குச்சி நான் நடிக்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே ரியலிஸ்டிக்காக பண்ணி நடிப்புக்காக, இந்த படத்துக்காக உயிரே கொடுத்து நடிச்சிருக்காரு. குப்பல் நடிச்சிருக்காருன்னா அவரை மாதிரி ஒரு மனுஷன் இல்லவே இல்லை. சினிமாக்காக தனுஷ்காக தான் சினிமா. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. சூப்பரா இருக்குது இந்த படம். நான் கொடுக்குறேன். நல்லா இருக்கு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு கத்து கொடுத்த படம் இது. எப்படி மதிக்கணும்னு சொல்லிட்டு கத்து கொடுத்த படம் இது. படம் சூப்பரா இருக்குது ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் சூப்பரா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பர் நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ಸೂಪರ್ ಮೂವಿ. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ನೋಡ್ಬೇಕು, ನೋಡಿದ್ರೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರುತ್ತೆ. சூப்பர் மூவி சார். வேற லெவல் ப்ரோ. தனுஷ்னா வந்துட்டு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஸோ படம் பயங்கர ஹிட் ப்ரோ. நைஸ் ஒன், நைஸ் ஸ்கிரிப்ட் ப்ரோ. அது பை தி வே தனுஷ் ஆல்வேஸ் சூப்பர். ரொம்ப தனுஷ் மேட்ச் ஓகே.